நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்கள் நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டு நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை புகார் கூறியுள்ள நிலையில் அமலாக்கத்துறைக்கு KN நேரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து KN நேருவை டார்கெட் செய்திருக்கிறதா அமலாக்கத்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினால் செயல் வீரர் என்று அழைக்கும் அளவுக்கு திமுகவின் முக்கிய முகமான KN நேருவை அமலாக்கத்துறை டார்கெட் செய்வது ஏன்? யார் இந்த KN நேரு? KN நேருவின் சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள காணக்கிளியநல்லூர். 1952ஆம் ஆண்டு பிறந்த KN நேருவுக்கு உடன் பிறந்தவர்கள் 7 பேர். KN நேருவின் அப்பா நாராயணசாமி ஒரு ஜமீன்தார். லால்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெல், வாழை மற்றும் தென்னை என விவசாயம் செய்து வந்தது நேருவின் குடும்பம். 1960களின் இறுதி வரை தீவிர காங்கிரஸ் ஆதரவு கொண்ட குடும்பமாக இருந்தது KN நேருவின் குடும்பம். இதனாலேயே அந்த குடும்பத்தின் மூத்த மகனுக்கு நேரு என்றும் மற்றொருவருக்கு காந்தி என்றும் பெயர் வைக்கப்பட்டது. காங்கிரஸ் மீது பற்றுள்ள காங்கிரஸ் ஆதரவு கொண்ட பல குடும்பங்கள் அப்போது வளர்ந்து வந்த திமுகவுக்கு மாறுவதை கண்கூடாக பார்த்தது காங்கிரஸ். அப்படியான குடும்பங்களில் ஒன்று KN நேருவின் குடும்பம். 1960களின் பிற்பகுதியில் KN நேருவின் தந்தை நாராயணசாமி காங்கிரஸ் ஆதரவை விடுத்து திமுக விசுவாசியாக மாறினார். எனவே பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்த KN நேரு திமுகவிலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியதில் ஆச்சரியமில்லை. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் PUC வரை படித்த நேரு விவசாயத்தோடு சேர்த்து மிளகாய் மண்டி, பால் சொசைட்டி என சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்தி வந்தார். அந்த சமயங்களில் புல்லட்டில் வலம் வருவதை வழக்கமாக கொண்டிருந்த நேரு மண் சாலைகள் மட்டுமே இருக்கும் அந்த பகுதிகளில் உள்ளூர் மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் லிப்ட் கொடுத்து உதவி செய்து வந்ததால் புல்லட் நேரு என்று அழைக்கப்பட்டு வந்தார். டீ குடிக்க கூட காசு இல்ல, பஸ்ல டிக்கெட் எடுக்க கூட காசு இல்ல, இப்படி கை செலவுக்கு காசு இல்லாமல் வருகிறவர்களுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க என்று உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் நேரு. நேருவை பொது வழியில் அறிமுகப்படுத்தியது இது போன்ற சிறு சிறு உதவிகள் தான். கருணாநிதி மீது ஈர்ப்பு கொண்ட KN நேரு 1970களில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சில வருடமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த உள்ளாட்சி தேர்தல் 1986ஆம் ஆண்டு நடந்தது. அந்த சமயம் புள்ளம்பாடி யூனியன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் KN நேரு. இதுதான் அவரின் முதல் வெற்றி. பிறகு 1989ஆம் ஆண்டு லால்குடியில் களமிறங்க KN நேருவுக்கு வாய்ப்பு கிடைக்க அதில் வெற்றி பெற்று MLA ஆகிறார். அந்த சமயம் திமுகவில் ஏற்பட்ட கோஷ்டி பூசலால் புதிதாக MLA-வான KN நேருவுக்கு அமைச்சரவையிலும் வாய்ப்பு கொடுக்கிறார் கலைஞர். திமுகவின் அந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் மின்சாரத்துறை, பால்வளம், செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார் நேரு. 1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற வைகோ மதிமுகவை தொடங்கிய சமயம் திமுகவில் அதிருப்தியில் இருந்த 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோவுடன் கைகோர்த்தனர். அவர்களில் ஒருவர் திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த செல்வராஜ். திருச்சிக்கு அடுத்த மாவட்ட செயலாளர் யார் என யோசிக்கும் போது அந்த சமயம் திமுகவின் சோழமண்டல தளபதி என வர்ணிக்கப்பட்ட கோசி மணி KN நேருவை மாவட்ட செயலாளராக்கலாம் என கலைஞரிடம் சிபாரிசு செய்ய மாவட்ட செயலாளர் பதவி KN நேருவை தேடி வந்தது. திருச்சியை திமுகவின் கோட்டையாக்கியதில் KN நேருவின் பங்கு முக்கியமானது. அவர் நிற்கவே மாட்டார், ஓட்டமும் நடையுமாக இயங்கிக் கொண்டே இருக்கும் சிறந்த செயல் வீரர் KN நேரு என்று கலைஞரே பின்னாளில் பாராட்டும் அளவிற்கு திருச்சியில் திமுகவை வளர்த்தவர் KN நேரு. 1996ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்த போது உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரானார் KN நேரு. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சரான நேரு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். மாநிலம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததோடு 14,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு நியமனம் செய்யப்பட்டனர். கலைஞருக்கு நேரு என்றால் தனி பிரியம். அதை அதிகப்படுத்தி காட்ட திருச்சியில் கலைஞர் அறிவாலயத்தை திறந்தார் KN நேரு. திருச்சி மாவட்ட திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக 25 ஆண்டு காலம் கோலோச்சிய KN நேருவுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு முதன்மை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. திமுகவில் பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி முதன்மை செயலாளர். கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, கட்சி தலைமை அலுவலக பணிகளை மேற்கொள்வது, கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, நிர்வாகிகள் நியமனம், இப்படி கட்சியின் முக்கிய பணிகளில் முதன்மை செயலாளர் பங்கு முக்கியமானது. எனவே KN நேருவுக்கு முதன்மை செயலாளர் என்பது பதவி உயர்வுதான் என்றாலும் திருச்சியை தன்னுடைய கோட்டையாக தொண்டர்கள் படை சூழ அண்ணாமலை சொல்வதை போல குறுநில மன்னராக
25 ஆண்டு காலம் வலம் வந்த நேருவுக்கு திருச்சியை விட்டு வருவது, மாவட்ட செயலாளர் பதவியை விடுத்து வருவது கடினமாகத்தான் இருந்திருக்கும் என்ற கருத்துக்கள் அப்போது முன்வைக்கப்பட்டன. அந்த சமயம் கோபாலபுரம் சென்ற KN நேரு கலைஞர் புகைப்படம் முன்னால் விழுந்து கதறி அழ, அது ஆனந்த கண்ணீரா வேதனையா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. 2021 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் KN நேரு. இந்நிலையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கு ஒன்றின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் KN நேரு வீட்டிலும் அவருடைய சகோதரர் வீட்டிலும் KN நேருவின் மகனும் MP-யுமான அருண் நேருவின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அமலாக்கத்துறையின் இந்த சோதனை குறித்து பேசிய திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ, 2013 ஆண்டு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தொகை சம்பந்தமாக CBI 2021 ஆண்டு வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. குற்றம் நடந்ததாக சொல்லப்படும் நாளில் இருந்து, அதாவது 2013 ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த சோதனை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஊடகங்களில் அமைச்சர் பெயரையும் அவருடைய மகன் குடும்பத்தினருடைய பெயரையும் சொல்லி ஏதோ ஒரு ஊழல் குற்றம் போல சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்காக, தமிழக மக்களுக்காக, சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்த முயற்சி செய்கிறார்கள் என்று பேசியிருந்தார். இந்நிலையில்தான் அமலாக்கத்துறையால் மீண்டும் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார் KN நேரு என்ற விவாதம் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள KN நேரு, திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த புகார். அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார்.